இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. எனக்காக துன்பப்பட்டு மரிக்க இருக்கும் என் இயேசுவின் அன்பு உறவுகளே, அன்பு பிள்ளைகளே, உங்களை இந்த புதிய நாளிலே இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் சிறப்பாக இந்த தவ காலத்திலே என்னோடு இணைந்து பயணிக்கிறீர்கள். நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து இயேசுவோடு இணக்கமாக நெருக்கமாக இந்த தவ காலத்திலே பயணிக்கிறோம். 40 நாட்கள் முடிந்து விட்டது. இன்று 41வது நாள். இந்த 41வது நாளிலே சிறப்பாக இன்றிலிருந்து புனித வாரத்துக்குள் நாம் அடியெடுத்து வைக்கிறோம். ஒரு புனித நிலையை அடைய, புனிதர்களாக வாழ, இயேசு எனக்காகவே இவ்வளவு துன்பங்களை, இவ்வளவு அவமானங்களை, இறப்பை சந்திக்க சொல்லுகிறார், எனக்காக உயிர்க்க போகிறார் என்று இந்த புனித வாரத்திலே நாம் அனைத்து நாட்களிலுமே தியானிக்க இருக்கிறோம். இந்த நாட்களுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். பிரியமானவர்களே, இதோ புனித வாரம் என்றால் உலக காரியங்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு இந்த புனித வாரத்தில் புனித தன்மையை அடைவதற்கு, புனித நிலையில் வாழ்வதற்கு தேவையான நல்ல நல்ல பண்புகளை, விஷயங்களை எல்லாம் இந்த நாட்களை நிறைவாக செய்ய உங்களை அன்போடு அழைக்கிறேன். பிரியமானவர்களே, இன்று புனித வாரத்தின் முதல் நாள், திங்கட்கிழமை. இந்த வாரத்தில் நமக்கு என்ன செய்தி கொடுக்கப்படுகிறது? உலகமா உன்னதரா அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள். உலகம் சார்ந்த காரியங்கள் செய்ய வேண்டுமா அல்லது உன்னதருக்கான காரியங்கள் செய்ய வேண்டுமா என்று இந்த புனித வாரத்தை தொடங்கும் பொழுதே முதல் நாளிலே திங்கட்கிழமையான இன்று இந்த ஒரு கேள்வியை நம் முன் வைக்கிறார்கள். பிரியமானவர்களே, சிறப்பாக இன்றைய மன்னாவிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற மன்னா உன்னதமான உணவு. யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 1 to 11 முடிய பகுதிகள். இது ஒரு அழகான ஒரு பகுதிங்க. சிறப்பாக இங்க தொடக்கத்திலே இயேசு கிறிஸ்து பெத்தானியாவுக்கு செல்லுகிறார். பெத்தானியா அப்படின்னு சொன்ன உடனே உங்க எல்லாருக்கும் ஞாபகம் வருதாங்க? எந்த இடம் சொல்லுங்க பார்க்கலாம், யோசிங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களே, ரொம்ப சந்தோஷம். பிரியமானவர்களே, பெத்தானியில் தான் இயேசு கிறிஸ்து மரித்த லாசரை உயிர்க்க செய்தார். அப்ப அந்த உயிர்ப்பு செய்தியை முன்னதாக இந்த புனித வாரத்திலே மீண்டுமாக நினைவுபடுத்துகிறார்கள். இயேசு அதே இடத்துக்கு போறார். லாசரை கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்த இயேசு அந்த பெத்தானியாவுக்கு சொல்லுகிறார். பெத்தானியாவில் இன்னொரு நிகழ்வும் நடந்தது. யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? மரியா, மார்த்தா இல்லையா? அப்ப இயேசு அந்த மரியாளையும் இந்த நற்செய்தி பகுதியிலே சந்திக்க செல்லுகிறார். பிரியமானவர்களே, இதுல இம்பார்ட்டன்ட் ஒரு நபரையும் நம்ம இந்த நற்செய்தியில பார்க்கலாம். அவர்தான் நம்முடைய கிளைமேக்ஸுக்கு ஒரு விரோதி இல்லையா? எல்லா படங்களையும் நம்ம பார்ப்போம் இல்லையா? ஒரு படத்துல இந்த கிளைமேக்ஸ் வரும்பொழுது அப்பதான் அந்த வில்லனுடைய பவர் தெரியும் இல்லையா? அந்த வில்லன் ஹீரோ அந்த வில்லனை வீழ்த்தடிச்சுட்டு வெற்றி பெறுவார். அந்த மாதிரி இந்த நாளில இந்த புனித வாரத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் வில்லனை நமக்கு தாயாம் திரு அவையானது அறிமுகப்படுத்துகிறது. யார்? அவர் தான் யூதாஸ் இஸ்காரியோத். பிரியமானவர், அவரையும் இந்த நற்செய்தியிலே முன்வைக்கிறார்கள். அப்ப உலகமா உன்னத இயேசு கிறிஸ்துவா என்று நாம் சிந்திப்பதற்காக இந்த பகுதியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, யூதர்கள், பரிசேயர்கள் இயேசுவை மட்டும் தேடவில்லை, மாறாக இயேசு உயிர்ப்பித்த அந்த லாசரையுமே தேடுகிறார்கள். ஏன் தெரியுங்களா? இந்த ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு பிறகுதான் இந்த பரிசேயர்கள், மறைநூல் வல்லுநர்கள், யூதர்களுக்கு எல்லாம் மவுசு குறைஞ்சிடுச்சு. யாருமே அவங்க பக்கம் வர்றது கிடையாது. இறந்தவருக்கே உயிர்ப்பு கொடுத்துட்டார்னா இவர் எவ்வளவு பெரிய அரசராக இருப்பார், எவ்வளவு பெரிய கடவுளா இருப்பார், வாங்க அவர் பின்னாடி போகலாம் அப்படின்னு தான் மக்கள் எல்லாம், பாமர மக்கள் எல்லாமே அவர் பின்னாடி போக ஆரம்பித்தார். ஒரு சில யூதர்கள் கூட இயேசு பின்னாடி இவ்வளவு நல்லது செய்தாரே அப்படின்னு சொல்லிட்டு, இறந்தவர்களுக்கே உயிர் கொடுத்தார்னா இவர் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பார்னு சொல்லிட்டு சில யூதர்கள் கூட இயேசு பின்னாடி போறதை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள். அந்த பொறாமையினுடைய நிமித்தமாக இயேசு மட்டும் கிடையாதுங்க, இயேசு மட்டும் இல்லை, உயிர்த்த அந்த லாசரை கூட தேடி அவர்களையும் கொல்ல வேண்டும், அவனை கொன்று போட்டுவிட்டால் மீண்டுமாக மக்கள் இதை நம்ப மாட்டார்கள், இறந்தவன் இறந்தவனாகத்தான் இருப்பான் என்று சொல்லி நம்புவார்கள் என்று சொல்லி இவனையும் தேடிக்கொண்டுதான் இருப்பதாக இன்றைய மன்னாவிலே இந்த குறிப்பிட்ட நற்செய்தி பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இந்த நற்செய்தி பகுதியிலே 2 விதமான ஆளுமைகளை பார்க்கலாம்.
ஒன்று மரியா, இன்னொன்று இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத். இந்த இரண்டு பர்சனாலிட்டிஸ், ஆளுமைகளை பற்றி நாம் பார்க்கிற பொழுது, மரியா, ஏற்கனவே இந்த மரியா அந்த லாசர் மரித்த உடனே கண்ணீரோடு அழுதார்கள் இல்லையா? இந்த மரியா தான் இன்னும் இயேசுவுக்காக பணி செய்தார்கள் இல்லையா? இந்த மரியா தான் மீண்டுமாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய இல்லத்திற்கு வந்த உடனே விலை உயர்ந்த நறுமண தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் அதை எல்லாம் முழுமையாக ஊற்றி அவரது காலடியை முத்தம் செய்த நிகழ்வானது கொடுக்கப்படுகிறது. இதன் மூலமாக எனக்கு இவர்தான் முக்கியம், எனக்கு மற்ற உலக காரியங்கள் முக்கியம் கிடையாது, இயேசு மட்டும் தான் முக்கியம், அவருக்காக நான் பணி செய்வதிலே என்றுமே சோர்ந்து போனது கிடையாது, சோர்ந்து போக மாட்டேன் என்று சொல்லி இந்த நிகழ்வை முன்வைக்கிறார். அப்ப ஏம்மா இந்த மாதிரி தைலத்தை, விலை உயர்ந்த தைலத்தை வேஸ்ட் பண்றீங்க, வீணாக்குறீங்க, இதெல்லாம் இது தேவையா அப்படின்னு ஒன்று இயேசு கிறிஸ்து அவர்களை தடுத்து நிறுத்துகிறார். இந்த மரியாவை தடுக்காதீர்கள், அவர்கள் செய்வது நல்லதுதான், எனது இறப்பை முன் வைத்து இந்த நிகழ்வை அவர் நிகழ்த்துகிறார்கள். அப்படின்னா அவர் மரித்த பிறகு அந்த 3ஆம் நாள் போயிட்டு அவருக்கு சடங்கு செய்யல, அப்படி செய்ய முடியாது, ஏன்னா அவர் உயிர்க்க போகிறார் இல்லையா? அதுக்கு முன்பாடி இவங்க செய்யறாங்க, இது நிகழக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது, செய்யட்டும், தடுக்காதீங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து கூட இந்த பகுதியிலே பேசுவதாக அமைந்திருக்கிறது. அப்படின்னா இந்த மரியா இயேசுவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறார். அவர் தான் பெரியவர், அவர் உன்னத கடவுளின் மகன் என்பதை புரிந்து கொண்டு இந்த மரியா நல்ல பண்பை தேர்ந்தெடுத்து கொள்ளுகிறார்கள். இயேசுவுக்கு இந்த ஒரு நறுமண தைலத்தால் அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வை நடத்தி காட்டுகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த மரியாளை போன்று இயேசுவுக்கு, கடவுளுக்கு பணிவிடை செய்ய நல்ல மனம் நமக்கு இருக்கிறதா? இயேசுவோடு உறவை வைத்துக் கொள்ளுகிறோமா? அந்த உறவை ஆழப்படுத்துகிறோமா என்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இது ஒரு நல்ல ஆளுமை, நல்ல பர்சனாலிட்டி. கடவுளுக்காக எதையுமே நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன், பொன், பொருள், வசதிகள், வாய்ப்புகள், நேரங்கள் அனைத்தையுமே எதெல்லாம் உயர்ந்ததாக இருக்கிறதோ அதையே நான் கடவுளுக்காக த பெஸ்ட்டாக கொடுப்பேன், என்னுடைய காணிக்கை ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மரியாளுடைய நிகழ்ச்சியானது நமக்கு சுட்டி காட்டுகிறது. வாங்க இன்னொரு பக்கம் போவோமே. நம்முடைய வில்லன், இயேசுவை காட்டி கொடுக்க இருக்கிற யூதாஸ் இஸ்காரியோத், இவரை நினைக்கும் பொழுதே நமக்கு முதல்ல என்ன தோணுனாக்கா, இவர் எவ்வளோ ஏழைகள் மீது இரக்கம் வச்சிருக்காரு பார்த்தீங்களா, ஏழைக்காக செய்யணும் அப்படின்னு ஒரு ஆதகம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குணம் யாருக்கு இங்கே வரும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இல்லையா? ஏன் அப்படின்னா இந்த நற்செய்தி பகுதியிலே யூதாஸ் இஸ்காரியோத், ஐயோ 300 தினாரியம் உள்ள இந்த நறுமண தைலத்தை இயேசுடைய காலில் ஊற்றி வேஸ்ட் பண்ணிட்டீங்களே, எவ்வளோ நறுமணமா இருக்குது, இது 300 தினாரியத்துக்கு வித்து இருந்தா ஏழைங்களுக்கு கொடுத்துருக்கலாமே, எதுக்கு இயேசுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு பாருங்க பிரியமானவர்களே. இது நம்ம வெளிப்படையா பார்க்குறப்போ ஏமாத்துற ஒரு வேலை தான். நான் நல்ல மனிதன், நான் ஏழைகள் மீது அக்கறை கொண்டிருக்கிறேன், ஏழைகளை அன்பு செய்கிறேன், நல்ல காரியங்களை தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா சாத்தான் அவனுள்ள இருந்து செயல்படுவதை நம்ம பார்க்கிறோம். ஆனா உண்மையான கேரக்டர் அது இல்லை. நம்ம புரிஞ்சுக்கணும் பிரியமானவர்களே, அவருடைய கேரக்டர் அது கிடையாது. இதனுடைய உள்நோக்கு என்ன தெரியுங்களா? 300 தெனாரியம் அவருடைய கைக்குள்ள இருக்குது, வாங்கிட்டு வந்துட்டார் இயேசுவை காட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அந்த 300 தெனாரியம். அது பாருங்க, கடவுள் ஒரு சிம்பாலிக்கா ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காட்டுறாரு பாருங்க. 300 தெனாரியம் என்கிட்ட இருக்கு, நான் இவர் காட்டி கொடுக்க போறேன் அப்படின்னு மறைமுகமாகவே அவராக முன் சொல்லுகிற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. அங்க மரியா 300 தெனாரியம் விலை மதிப்புள்ள அந்த நறுமண தாயத்தை இயேசுவுக்காக ஊற்றி தூய்மைப்படுத்துகிறாங்க. ஆனா இங்க 300 தெனாரியத்தை கையில வச்சுக்கிட்டு இயேசுவை எப்ப காட்டி கொடுக்கலான்னு வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கிறார். பாருங்க, சிம்பாலிக்க 2 நிகழ்வுகள். ஆம் பிரியமானவர்களே, இந்த யூதாஸ் இஸ்காரியோத்துடைய வாழ்க்கையில் சாத்தான் புகுந்து விட்டான். ஏழைகளுக்காக உதவி செய்கின்ற நல்ல மனது கிடையாது, மாறாக திருடனாக வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையை அவன் வெளியே சொல்லுகிறான். நான் திருடையா, நான் நேர்மையாளன் கிடையாது, திருடன், துரோகி, பழி வாங்கக்கூடியவன் அப்படிங்கிற ஒரு குணத்தை இந்த யூதாஸ் இஸ்காரியோத்து வைத்திருக்கிறார். இது அவருடைய பர்சனாலிட்டி. இயேசு கூடவே இருந்து, அதான் கூடவே இருந்து குழி பெரிப்பாயா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கூடவே இருந்து கூடவே இயேசுடைய வல்லமையை உணர்ந்த ஒருத்தன் தான்
இந்த திருட்டு வேலையை செய்யறான், அவருக்கு எதிராக திரும்பி வாழ ஆரம்பிக்கிறான். பிரியமானவர்களே, இப்படி நம்முடைய வாழ்க்கையில கடவுளுக்காக பணி செய்பவர்கள் இருக்கிறார்கள். உலகத்திற்காகவே சம்பாதிக்கணும், பணம் சேர்த்து வைக்கணும், அடுத்தவன் பேரை கெடுக்கணும், திருடணும், பொய் சொல்லணும், மற்றவர்களை அவமானப்படுத்தணும், பணம் கொடுத்த நான் எதையுமே செய்வேன், பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கும் இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வாழ்ந்தவன் தான் யூதாஸ் இஸ்காரியோத். அது அவருடைய பர்சனாலிட்டி, அவருடைய ஆளுமை பண்புகள். எந்த பண்பு நமக்கு சிறந்த பண்பு? இந்த புனித வாரத்தை தொடங்கும் முதல் நாளிலேயே நான் கடவுளுக்காக இருக்கிறேனா அல்லது உலகத்திற்காக இருக்கிறேனா? உலக காரியங்கள் செய்தால் என்னுடைய வாழ்க்கையில் தவறான எண்ணங்கள் கூட ஒரு சில நேரங்களில் வந்து விடுகிறது என்பது இந்த நற்செய்தியின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது. அதே போல கடவுளுக்கான காரியங்கள் செய்கிற பொழுது நான் மதிப்பு மரியாதை இல்லாமல் கடவுளுக்காக செய்கிற பொழுது நான் எதையுமே பொருட்படுத்தாமல் எந்த உயர்வான பொருளோ தாழ்வான பொருளோ அது எனக்கு முக்கியம் கிடையாது, கடவுளுக்காக பெஸ்டா செய்யணும், அவருக்காக என்னுடைய பணியை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை, ஒரு நல்ல ஒரு ஆளுமை மரியாவுக்கு இருந்ததை போன்று கடவுளுக்காக பணி செய்ய போகிறோமா? இதோ இந்த புனித வாரத்தை தொடங்குகிறோம். நல்ல இறைவனுக்கு ஏற்ற காரியங்கள் மட்டும் செய்வேன், உலகத்திற்கு ஏற்ற காரியங்கள் செய்ய மாட்டேன் என்று ஒரு முடிவு எடுத்து இந்த புனித வாரத்தில் வருகிற ஒவ்வொரு நாட்களுமே புனித வாழ்வு வாழ முயற்சிக்கலாமா? அனைவரும் கண்களை மூடி என்னோடு இணைந்து ஜெபித்து இந்த நாளை இறைவன் பாதம் ஒப்பு கொடுத்து தொடங்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். சிறப்பாக தவக்காலத்தினுடைய 40 நாட்களை முடித்து 41வது நாள் புனித வாரத்தின் முதல் நாளிலே காலெடுத்து வைக்கிறோம். இதோ சிறப்பாக இந்த வாரத்திலே புனித செயல்கள் நாங்கள் அதிகமாக செய்ய வேண்டும். நீர் பட்ட துன்பங்கள், அவமானங்கள், சிலுவை, மரித்தல், உயிர்த்தல் போன்ற நல்ல நல்ல நிகழ்வுகளை ஒவ்வொரு நாளும் நாங்கள் தியானித்து அதன்படி வாழ எங்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக. அன்பு தெய்வமே, எங்களை நேசிக்கும் தாயும் தந்தையுமான பிதாவே, இதோ சிறப்பாக உமது மகன் இந்த நாட்களிலே பாடுபட போகிறார். அவருடைய துன்பங்கள் சாதாரண துன்பங்கள் அல்ல, மிகவும் கடுமையானது, மிகவும் வலிமையானது, மிகவும் அவமானமானது என்று சொல்லி எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீரே. நன்றி தகப்பனே. இயேசுவே, இதோ இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களும் இந்த புனித வாழ்வை வாழ்ந்து புனிதர்களாக மாற இவர்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக. அன்பு தெய்வமே, இந்த நாளையும் பாதுகாப்பு கொடுக்கிறேன். இந்த நாளை தொடங்கும் பொழுதே ஒவ்வொருவருக்கும் நினைக்கிற காரியங்கள் பெற்றுக்கொள்ள, ஒவ்வொரு செயல்களும் வெற்றிகரமாக அமைந்துவிட, செல்லுகிற பயண வேலையிலே பாதுகாப்பாக அரணாக கோட்டையாக இருக்க நான் செபிக்கிறேன். அன்பு தெய்வமே, உச்சம் தலையிலிருந்து உள்ளம் பாத வரை இருக்கிற ஒவ்வொரு உடல் உறுப்புகளையும் பாதுகாப்பு கொடுக்கிறேன். எங்களுக்கு உடல் சார்ந்த எந்த வியாதியாக இருந்தாலும் நீரே நல்ல மருத்துவராக இருந்து அதை குணப்படுத்துவீராக ஆண்டவரே. அப்பா, இதோ இளம் பிள்ளைகள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். நான் வேலைக்கு சென்று நல்ல வேலை எனக்கு கிடைக்க வேண்டும் என்று வாஞ்சியோடு ஜெபிக்கிறார்கள். அந்த வறுமையை நீக்க வேண்டும், அதற்கு எங்களுக்கு வேலை வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்திடலாம். திருமண தடையாக இருக்கிறது, பல ஆண்டுகளாகி 30 வயசு ஆயிடுச்சு, 35 வயசு ஆயிடுச்சு என்று சொல்லி பெண் பிள்ளைகள் கலங்குகிறார்கள். அவர்களுக்கு திருமண தடைகளை எல்லாம் நீக்கி நல்ல வரன் அமைய, திருமண பாக்கியம் ஏற்பட உண்மை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக. இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லையே, 10 வருடம் ஆகிவிட்டது, 13 வருடம் ஆகிவிட்டது, கண்ணீரோடு ஜெபிக்கிறார்கள். எனக்கு மட்டும் ஏன் இந்த வாய்ப்பு இல்லை, எனக்கு ஏன் இந்த ஆசீர்வாதம் இல்லை என்று உரிமையோடு கதறி அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும், நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடும். அவர்களுக்கு உடல் சார்ந்த வியாதியாக இருந்தாலும், தடைகள் இருந்தாலும், சாத்தானுடைய செயல்பாடுகளாக இருந்தாலும், பொல்லாருடைய வஞ்சக செயலாக இருந்தாலும், அதை எல்லாம் நீக்கி நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக. இன்னும் பிள்ளைகளுக்காக, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். அரசு தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெற வேண்டும் என்று வெற்றி வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் அதிகமான மதிப்பெண்களோடு வெற்றி பெற கிருபை செய்யும் ஆண்டவரே. அதோடு அவர்கள் தொடங்குகிற புதிய கல்லூரி வாழ்க்கை கூட நல்ல விதத்தில் அமைவதற்கு நான் ஜெபிக்கிறேன்.
சிறப்பாக தெய்வமே குடும்பத்தில் இன்று முழுவதும் இந்த காணொளி பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நல்ல மனநிலை கொடுத்துடணும், நிம்மதி கொடுத்துடணும், அமைதி கொடுத்துடணும், சமாதானத்தை கொடுத்துடணும். ஒவ்வொரு பிள்ளைகளும் உமது வலக்கரத்தால் தாங்கி வழி நடத்துவீராக. இவை எல்லாம் எங்கள் ஆண்டு வரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் ஏதாவது ஜெபம் உதவிகள் தேவை என்றால் இந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். என்னுடைய திருப்பலியிலும் என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.